ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க வால்மீகி விமான நிலையம் அருகே ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். விமான நிலையத்திற்கு அருகே அலங்காரங்கள், தோரணங்கள் என ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் களத்திலிருந்து வழங்க இருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். வணக்கம். அயோத்தியில் நாம் தற்போது லதா மங்கேஷ்கர் சவுக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய நினைவாக ஒரு பெரிய வீணை ஒன்று நம் பின்னால் வைக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநில அரசால். இந்த இடத்தில் ராமர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக ஒரு திருவிழா, ஒரு கிராமத்திற்குள் சென்றால் எப்படி ஒரு நிகழ்வு இருக்குமோ அதுபோல மிக பிரம்மாண்டமாக இந்த திருவிழா பூக்கோலம் பூண்டிருக்கின்றது. அயோத்தி மாநகர் முழுவதும் இதே போன்ற ஒரு நிலையைத்தான் பார்க்க முடிகின்றது. முழுக்க முழுக்க மக்கள் ஒரு திருவிழா என்பதை தாண்டி ஒரு கொண்டாட்டமான மனநிலையில இருக்கின்றார்கள். பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் இந்த இடத்தில் திரண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பிரதமர் மோடி அவர்கள் ராமபிரான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த வழியாக அவர் செல்வார். எனவே அவரை பார்த்து கையசைக்கவும், அவரிடம் முகத்தை காட்டவும் ஏராளமான பொதுமக்கள் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரையு நதியும் இங்கிருந்து அருகிலே தான் இருக்கின்றது. புனித நீர் ஆடிவிட்டு பல்வேறு பக்தர்கள் ராமநாமத்தோடும் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தோடும் இங்கே வீதிகளிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வீதிகளை பொறுத்தவரையில் தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்னவென்றால், பல்வேறு இடங்களில் பஜனை பாடல்களுக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் தங்களுடைய மாநிலத்தில் எது பிரதானமாக இருக்கின்றதோ தங்களுடைய மாநிலத்தின் பெருமையை, கலையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே ஆங்காங்கே சிறிய மேடைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய கலையை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இது காண்போருக்கு ஒரு மிகுந்த பரவசத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலே இருக்கின்றது. முழுக்க முழுக்க பக்தி பாடல்கள் பாடப்பட்டு மனமுருக இறைவனை வேண்டக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பல இடங்களில் பார்க்க முடிகின்றது. அதே போல அயோத்தியில் இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்துமே இதுபோன்று மிகவும் சுத்தமாக இருக்கின்றது. எந்த இடத்திலும் ஒரு சிறு குப்பையை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. ஊரே துடைத்து வைத்தது போல மிக அழகாக சுத்தமாக இருக்கின்றது. அதே போல ஆங்காங்கே கழிவறை வசதி, குடிப்பதற்கான நீர் போன்றவை எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் ராமருடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு உற்சாகமாக நடைபெற இருக்கின்றது. அதே நேரத்தில் இதனை காண ஏராளமான மக்கள் பல மாநிலங்களிலிருந்தும் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்தும் கூட வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் உள்ளே வந்தால் அயோத்தி மாநகரிலே கடுமையான இட நெருக்கடி ஏற்படும். இன்றைய தினம் பிரதமர் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் வரக்கூடிய காரணத்தால் அவர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கே சுற்றி நிற்பவர்கள் எல்லாம் உள்ளூர்வாசிகள் அல்லது 2 நாட்களுக்கு முன்பே அயோத்திக்கு வந்துவிட்டவர்கள். அவர்கள் மட்டும்தான் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சாமி தரிசனம் நாளை முதல் தான் அனுமதிக்கப்படும். இன்றைய தினம் யாருக்கும், அதாவது ஏற்கனவே பாஸ் கொடுக்கப்பட்ட அந்த விஐபிகளுக்கு மட்டும்தான் இன்றைய தினம் சாமி தரிசனம் நடைபெறும். நாளைய தினம் பொதுமக்கள் சென்று பார்த்துக் கொள்ளலாம் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அயோத்தி முழுவதும் ஒரு பிரம்மாண்டமாக கோலாகலமாக காட்சியளிக்கின்றது. ஊர் மொத்தமும் சேர்ந்து ஒரு சிறிய கிராமத்தில் திருவிழா என்றாலே அந்த கிராமம் திருவிழாவாக இருக்கும். மொத்த ஊரும் சேர்ந்து ஒரு திருவிழாவை கொண்டாடினால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு பிரம்மாண்டமான மனநிலையை பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு வீதி மட்டும், இந்த ஒரு தெரு மட்டும், ஒரு சாலை மட்டும் இப்படி பிரம்மாண்டமாக வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. நாம் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம், அதாவது ராமபிரான் கோயிலை மையமாக வைத்து சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இதே போன்றது ஒரு மனநிலை தான் இருக்கின்றது. இதே போன்ற காட்சிகள் தான் இருக்கின்றது. காணும் திசையெல்லாம் மக்கள் கூட்டம், காணும் திசையெல்லாம் ராமபிரானுடைய நாமத்தை ஓதுகிறார்கள், ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் அந்த நாளை கண்டுவிட்டோம். இனி ராமபிரானை தரிசிப்போம் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில வார்த்தைகளை தெரிவிக்கின்றார்கள். அயோத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இங்க இருக்கக்கூடிய பல விசேஷ நிகழ்வுகள் பற்றியும் நியூஸ் தமிழ் உங்களுக்கு தொடர்ந்து காண்பிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார், அயோத்தியிலிருந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.